ஒருத்தரோட ஜாதகத்தில் ராசியில் ஒரு கிரகம் நீச்சமாகறதுக்கும் நவாம்சமில் ஒரு கிரகம் நீச்சமாகறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ராசி கட்டம்னா என்ன, நவாம்சம் கட்டம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராசி கட்டம் அப்படிங்கிறது நீங்கள் அம்பின்னு சொல்கிறது. அந்த சமூகத்துக்கு நீங்கள் அம்பியாக தெரியுறீங்க. அது ராசி கட்டம் சொல்லும், இந்த பையன் அம்பிப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கான், ஒரு ரெமோ இருக்கான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நவாம்ச கட்டம். நம்ம வெறும் ராசி கட்டத்தை வச்சு சொல்லிடலாம் இவர் அம்பி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நவம்ச கட்டம் பார்த்தா தான் தெரியும் இந்த ஆள் அந்நியனா ரெமோவா, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம நவம்சம் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். செவ்வாய் எடுத்துக்கோங்க. செவ்வாய் ராசியில் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நபருக்கு நவாம்சமில் அதே செவ்வாய் கடகத்தில் போயிடுச்சு. விருச்சிகங்கிறது செவ்வாயோட ஓன் ஹவுஸ், கடகங்கிறது செவ்வாயோட நீச்ச வீடு. செவ்வாய் முதல்ல என்ன குறிக்குது அப்படின்னா சகோதரர்களை குறிக்குது. சரிங்களா? செவ்வாய் வேறு என்ன குறிக்குதுன்னா தைரியத்தை குறிக்குது. இந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார்னா, ராசி கட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க நபர் வெளி உலகத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக காமிச்சிக்குவார். தன்னை ரொம்ப தைரியமான ஆளாக காமிச்சிக்குவார். தனக்கு சகோதரர்கள் மேலே பெரிய பற்று இருக்கிறது போல் காமிச்சிக்குவார். சரிங்களா? நவாம்சம் போனால் நீச்சமாயிடுச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் மக்களுக்கு தெரிய வரும், தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிய வரும் இந்த ஆள் அவ்வளோ தைரியசாலி இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப பேனிக் ஆயிடுவார். அதாவது நவாம்சங்கிறது ஆள் மனதில் நீங்கள் என்ன எப்படிப்பட்டவருங்கிறத குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் என்ன வேணால் அவுட் ட்ரை பண்ணலாம், ஆனால் ரியல் யூ என்ன அப்படிங்கிறது நவாம்சம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஜனங்க ரோட்ல காரி துப்புறது, டிராஃபிக் ரூல்ஸை மீறுறது, மட்டமான கேபிள் தயாரிச்சு விற்கிறான், பஸ்ஸில் போனால் பொம்நாட்டுக்கு மரியாதை இல்லைம்மா. ஸோ ரியலாக ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை தைரியமாக காமிச்சிக்கிட்டு அந்த நபர் ரொம்ப பேனிக் ஆகி உங்களுக்கே தெரிய வந்துடும், ஆஹா இந்த ஆள் பந்தா காமிச்சிட்டு இருந்திருக்காங்க, இந்த ஆள் ஒரிஜினலாகவே ரவுடி கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். சரிங்களா? ஆனால் இதுவே ஓகேங்களா, ராசி கட்டத்தில் செவ்வாய் நீச்சமாயிடுச்சு, கடகத்தில் இருக்குது. ஆனால் நவாம்சம் கட்டத்தில் விருச்சிகத்தில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டில். அப்படின்னா அந்த நபர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு ரொம்ப பாவமாக தெரிவார். இவனுக்கு தைரியமே இல்லைப்பா, இவன் கோழப்பான்ற மாதிரி எல்லோரும் நினச்சிப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை எந்த பயமும் ஏற்படாமல் அதை எப்படி டேக்கிள் பண்ணுமோ அப்படி டேக்கிள் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஜெயிச்சிருவார். அதாவது ஆள் மனதில் அவருக்கு தெரியும், எனக்கு ப்ராப்ளம் வந்தால் நான் இப்படி ஃபேஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன்றது அவருக்கு தெரியும். வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கும் போது அவர் அந்த மாதிரி தைரியமான ஆளாக காமிச்சிக்க மாட்டார், ரொம்ப பாவப்பட்ட ஒருத்தராக காமிச்சிக்குவார். ஸோ ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் நீச்சமாயிடுச்சு அப்படின்னா அது வெளி உலகத்துக்கு அவர் காமிக்கக்கூடிய ஒரு பிம்பம். சரிங்களா? அதுவே அதே கிரகம் நவாம்சமில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நவாம்சமில் அதோட நிலையை வச்சு தான் அவர் உண்மையிலே ரியல் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்.